மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தை விடுவதாக இல்லை. இந்த சூழலில் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் அவங்க போய் செஞ்சதை ஆதரிச்சு காங்கிரஸ் கட்சியிலிருந்து குரல்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் உச்சநீதிமன்றம் மம்தா பானர்ஜி கேட்டதை செய்து தருமா என்கிற ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு எழுகிறது. இவ்வளவையும் உள்வாங்கிட்டு உரிய உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் செய்திருக்கக்கூடிய அடாவடிகளை திருத்துவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுக்குமா என்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள். மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக வந்திருக்கிறதா என்பதை தாண்டி இந்திய ஜனநாயகத்துக்கு ஆதரவான குரல் அப்படிங்கிறது காங்கிரஸில் இருந்து மேற்கு வங்காள சூழலை நோக்கி வந்திருக்கிறது. பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷால இருந்து பல்வேறு மூத்த தலைவர்கள், தர்மேந்திர பிரதான்லாம் அங்க போய் பல குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவினுடைய கான்சன்ட்ரேஷனா இருக்கக்கூடிய இடத்துல இப்போது காங்கிரசும் செய்திருப்பி இருக்கிறதா, மமதா மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு இடையிலான மோதல் என்பது எப்படி பயணிக்கும், என்ன சொல்லியிருக்கிறார் ப. சிதம்பரம், விரிவாக அலசலாம் இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பில். டெலகிராஃப்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். பி. சிதம்பரம் சேஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆன் பெங்கால் எஸ்ஐஆர் ஃபெயில்ஸ் டு அட்ரஸ் ஸ்டேட்ஸ் கிரீவன்சஸ் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். உச்சநீதிமன்றம் பெங்கால் தொடர்பான வழக்கில் பெங்காலினுடைய எஸ்ஐஆர் மம்தா பானர்ஜி நேரடியாக போய் ஆஜரானார். அதில் மாநில அரசு பல முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து வைத்தது. மம்தா பானர்ஜி அவர்களே ஆஜரான அந்த வழக்கில் தான், ஏன்னா ஸ்டேட்டினுடைய பெட்டிஷன் அவங்க தான் போகிறாங்க. அது போக மூத்த வழக்கறிஞர்கள்லாம் ஆஜரானாங்க. அஃப்கோர்ஸ் அது டிஃப்ரெண்ட். ஆனால் அவங்க வச்ச பல விஷயங்களுக்கு இந்த உத்தரவு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய இடைக்கால உத்தரவு போதுமானதாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அதுல பல விஷயங்களுக்கு சரியான தீர்வை கொடுக்கவில்லை. ஆனால் கொடுக்கலாம் என நான் நம்புகிறேன் அப்படின்னுட்டு ஒரு ஒரு பாதி மைண்ட்னா பாதி நம்பிக்கையோட அல்லது பாதி அவநம்பிக்கையோட திரு ப. சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் குறிப்பிடுகிறார், அவரே ஒரு வழக்கறிஞரும் கூட, குறிப்பிட்ட டைரக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது, பல கிரிவன்ஸ் எழுப்பப்பட்டது. ஆனால் இதுக்கு பிறகு ஒரு ஃபர்தர் ஆர்டர் கொடுப்பாங்களா, ஏற்கனவே கொடுத்துருக்கிற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இதை ஃபாலோ பண்ணுச்சான்னு ஒரு தனி கேள்வி இருக்குது. இந்த சூழலில் நேற்றோடு ஒட்டுமொத்தமாக பெங்கால்ல எஸ்ஐஆருக்கான அந்த நாட்கள் அப்படிங்கிறது லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்க்கான காலம் என்பது முடிந்திருக்கிறது. அடுத்த 13 நாட்களுக்குள் 28ஆம் தேதி பிப்ரவரி அல்லது மார்ச் 1ஆம் தேதி 28 எலக்டோரல் ரோல் வந்துடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி இதுக்கு நடுவில் தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் ஞானேஷ்குமாரை சந்திச்சுட்டு வந்து கொடுத்ததுக்கு இல்லை அதெல்லாம் உண்மைத்தன்மை இல்லைன்னு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கைங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பல கேள்விகள், ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் போய் ஆஜரானது அந்த மாநிலத்தினுடைய குரலாக போயிருக்காங்க. அப்படி போனதில் பல பிரச்சனைகள் அது பெங்காலுக்கு மட்டுமே உரிய பிரச்சனைகளாக அவங்க கோட் பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு எப்படியோ எங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு அவங்க அந்த கிரீவன்சஸை எழுப்புறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜியை சொன்னது, என்னுடைய பேர் மமதா பானர்ஜி, நான் ஆங்கிலத்தில் எழுதும்போது பானர்ஜின்னு எழுதுவேன். வங்காளத்தில் என்னுடைய பின்பெயர் அந்த பின்னொட்டு வரும்போது பந்தோபாத்யாயா அப்படிங்கிறது தான். பிஜேபியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி இருக்கிறார், அவர் முன்னாள் நீதிபதி, கடந்த காலத்தில் அவர் ஜட்ஜாக இருந்தார் ஹைகோர்ட்டில். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் சேர்ந்து எம்பி ஆகிட்டார். மம்தா பானர்ஜியை மிக கடுமையாக விமர்சித்து அவர் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கே தேர்தல் ஆணையம் ஒரு வாரம் என்னமோ ஒரு 4 நாள் வரைக்கும் தடை விதிச்சாங்க, கடைசி 4 நாள் நினைக்கிறேன். அப்படியான பிரபலமான ஒரு சர்ச்சைக்குரிய அவர் நீதிபதியாக இருந்த போதும் சர்ச்சைக்கு உள்ளானார், பின்னாடியும் உள்ளானார். அவருடைய பெயர் அபிஜித் கங்குலி அப்படின்னு இருக்கும், நம்ம சௌரவ் கங்குலி மாதிரி தான். ஆனால் அவர் அங்கே எழுதும்போது அபிஜித் கங்கோபாத்யாயா அப்படிங்கிற பெங்காலிலே எழுதுவாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க குறிப்பிட்டாங்க. அதே போல் ராஜாராம் மோகன் ராய்னு இருக்குன்னா ரேன் அவங்க பெங்காலியில் எழுதுவாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த மாநிலத்துக்கு மட்டுமே உரியது. நீங்கள் மற்ற பகுதிகளில் அப்படி எழுதுறாங்களான்னு நமக்கு தெரியல. இருந்தால் அந்தந்த கட்சிகள் இல்லை அந்தந்த ஊரை சேர்ந்தவங்க தான் வரணும். இதுக்கு என்ன அட்ரஸ் நீங்கள் பண்ணீங்கிற கேள்வி வருது. இது ஒரு உதாரணம். இதே போல் அந்த ஃபார்ம் 7 போட்டு டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக பெரிய அளவுக்கு மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஆவணங்கள் வெளியில் வந்திருக்கு. நீங்கள் ஃபார்ம் 7ங்கிறத ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெயர் நீக்கம், இந்த பெயர் நீக்கத்துக்கு நடந்திருக்குன்னு பார்த்தா பாஜகவில் ஒரு குறிப்பிட்ட வார்டு கவுன்சிலருடைய வீட்டில் நூற்றுக்கணக்கான ஃபார்ம்களை போய் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கண்டுபிடிச்சி வெளில எடுத்து வந்திருக்காங்க. ஒரு ஏரியாவில் வரிசையாக இருக்க எல்லா வீடுகளையும் இஸ்லாமியர் வீடுகளை குடியிருப்புகளை குறிவைத்து மொத்தமாக நீக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஃபில் பண்ணி போட்டால் நாங்கள் ஏற்றுப்போங்கிறது எந்த வகையில் சரியானதுங்கிற கேள்வி இருக்குது. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 7. இதை விட ஒரு முக்கியமான பிரச்சனையை இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை புலனாய்வு செய்தியை கூட வெளியிட்டார்கள். ஒரு முக்கியமான முன்னணி இதழ் அவங்க குறிப்பிட்றாங்க, குறிப்பிட்ட 2 கான்ஸ்டிட்யூன்சிஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் இது வரைக்கும் எங்கேயும் இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சாங்க இல்லையா. தமிழ்நாட்டிலே இருந்தால் அந்த மாதிரி கேட்டகரியில் சிலரை சேர்த்து வச்சுருந்தாங்க. அது ஒரு 20 லட்சமோ இல்லை அதுக்கும் மேலே கூடுதலாக ஆட்களில் டிஸ்கிரிபன்சிஸில் வச்சுருந்தாங்க. அது ஒரு தனி சிக்கல் இருந்தது. அது ஒரு பக்கம் வைப்போம். அதில் அங்கே ஏறத்தாழ 1.25 கோடிக்கு மேலே சொல்லியிருந்தாங்க.
இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிமினன்ஸை பார்த்தா 2 தொகுதிகள் எடுக்கிறாங்க. ஒரு தொகுதியில் 72% இஸ்லாமியர்கள் அப்படி இவங்க மேலே சந்தேகமாக இருக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க பேர் 2002 இருந்திருக்கலாம், இல்லை அவங்க அப்பா பேர் இருந்திருக்கலாம், ஆனாலும் எங்களுக்கு சந்தேகம்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னும் கூடுதல் ஆவணங்களை நீங்கள் கொடுத்தால் உங்கள் பெயர் இருக்கும், இல்லை என்றால் இருக்காது அப்படின்னு எதேச்சாதிகாரமான ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செய்கிறது என்பதை மம்தா பானர்ஜியினுடைய கட்சியினர் இப்போ அது பகிரங்கமாக இது ஊடகங்கள் புலனாய்வு செய்து அந்த லிஸ்ட்டை வச்சு எடுத்து பார்த்தா அப்படி இது எப்போ வெளியில் வந்துச்சு தெரியுமா? உச்சநீதிமன்றம் போய் மம்தா பானர்ஜி சொன்ன பிறகு அதுக்கு முன்பாகவே அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது டாக்டர் அபிஷேக் மனு சிங்னி நினைக்கிறேன் கல்யாண் பானர்ஜி ஆஜரானார், மூத்த வழக்கறிஞர், திருவண்ணாமலை MP. இவங்கெல்லாம் ஆஜராகி ஆர்கியூ பண்ண பிறகு டிஸ்கிரிபன்சி லிஸ்ட்டை ஒவ்வொரு பூத்துலையும் டிஸ்பிளே பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டது. அந்த உத்தரவுக்கு பிறகுதான் பொதுவெளிக்கு வந்துச்சு. அதற்கு பிறகுதான் ஊடகங்கள் கடைசி 2 வாரத்தில் தான் அதை எடுத்து அந்த லிஸ்ட்டையே செக் பண்ணி எவ்வளோ பேர் நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஏறத்தாழ நீங்கள் யோசிங்க, ஒரு தொகுதியில் 72% இஸ்லாமியர்களை சந்தேகத்துக்குரியவர்கள் அவங்க ஒரு 20,000 எடுத்து போட்டாங்க அப்படின்னா அதில் 14,000க்கும் மேலே இஸ்லாமியர்களாக இருந்தால் இது குறிவைத்து நிகழ்த்தப்படுவதா இல்லையா? ஆல்கரிதம் எப்படி இஸ்லாமியர்களை மட்டும் டார்கெட் பண்ணி வேலை செய்யுது? உங்கள் சாஃப்ட்வேர்லேயே இப்போ அப்படியான ப்ரோக்ராமிங் இருக்கிறதா? இப்படியான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. இதுக்கெல்லாம் இப்போ வரைக்கும் பதில் அளிக்கல. இப்போ இதெல்லாம் ஒரு உதாரணம். ப. சிதம்பரம் குறிப்பிடுகிறார், இது எல்லாவற்றிற்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால உத்தரவு பதில் அளிக்கவில்லை அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அதே போல் வீக்கெண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் என்கிற வார்த்தையை ப. சிதம்பரம் பயன்படுத்துகிறார். மக்கள் பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது மிக மிக வலு குறைந்ததாக இருக்கிறது. ஏன்னா போதிய அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவங்க கிட்ட போதுமான எவிடன்சஸ் அப்படிங்கிறது இவங்க கிளைம் பண்ணக்கூடியதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்னா எங்கெங்க போக முடியுங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இது பல காரணங்களினால் மக்களுடைய பங்களிப்பு என்பதை பெருமளவுக்கு வலு குறைந்ததாக இருக்கிறது. காரணம் இது அடிப்படையில் சமமான வாய்ப்பு கொண்டதாக சரியானதாக இல்லைங்கிறத அவர் அடிக்கோடிடுறாரு. அதே போல் ஆல்டர் த எலக்டோரல் பேலன்ஸ் இன் த ஸ்டேட் மிக முக்கியமானது. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அந்த எண்ணிக்கை அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா உன்னை மேலே ஏற்றி ஒன்று கீழே இறக்கி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதை நோக்கி SIR நகர்த்தப்படுகிறது. SIRக்கு பிறகு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பதை தாண்டி அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு பேலன்ஸ், அது நீங்கள் மத ரீதியாக எடுத்துக்கலாம், இல்லை கட்சி ரீதியாக எடுக்கலாம், இல்லை சமூகம் ரீதியாக, சாதி ரீதியிலாக, அல்லது ஜெண்டர் ரீதியிலாக என்ன டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது அவுட்கம்ஸ் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். கோர்ட் இது தொடர்பாகலாம் கூடுதலான உத்தரவுகளை கொடுத்திருக்க வேண்டும், இனிமேலாவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பதாக அவர் பதிவு பண்ணுறாரு. இதில் இந்த சேலஞ்ச் கோர்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த விதமான தடங்கல்கள் வருவதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை போல போட்டு டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. இந்த ஆர்டர் என்பது SIRக்கு தடை இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதானே. ஆனால் அடிப்படையில் எதை நோக்கி வழக்கு போடப்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அதை தான் நம்ம அடிக்கோட்டுட்டு பார்க்கணும். இந்த வழக்கு போடப்பட்டது ஆரம்பத்தில் SIR விடுங்க, இல்லை வெஸ்ட் பெங்காலில் விடுங்க, பீகாரில் நடந்தபோது போடப்பட்டது, இப்போ வரைக்கும் பதில் வரல. SIRஐ நடத்துவது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கான உரிமை அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸில் இருக்கக்கூடியது SIRஐ இந்த வருஷம் நடத்துகிற மாதிரி. ஏன்னா 2003 இவங்க இப்படி நடத்தலை, அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரகசியமாக மறைச்சி வச்சு வெப்சைட்லேருந்து டெலிட் பண்ணும்போதே தெரியுது இவங்க ஏதோ சட்டத்துக்கு மீறி விதிமீறலாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்க சொல்கிறாங்க 2025 சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் ப்ரூவ் பண்ணுன்னு கேட்குறேன். இந்த அதிகாரம் முதல்ல உங்களுக்கு இருக்கா? 2025 எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்க நோட்டிஃபிகேஷனை சேலஞ்ச் பண்ணி அது கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா? இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கி இருக்கிறதா என்கிற கேள்விகளோடு முன்வைக்கப்பட்ட த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் SIR நோட்டிஃபைடு பை எலெக்ஷன் கமிஷன் இன் 2025 இஸ் பீன் சேலஞ்ச்டு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. அதை கேட்டு போனால் இவ்வளவு விதவிதமான வழக்குகளை விசாரித்து விட்டு தமிழ்நாட்டில் ஒன்று சொன்னாங்க, இப்போ வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு இருக்கு, அகிலேஷ் யாதவ் வருவாப்பில், அவர் இப்போ தான் அங்கே ஏற்கனவே 1.5 கோடி ஓட்டு போயிடுச்சு, இன்னொரு 1.5 கோடியை தூக்கிடுவாங்க போல இருக்குன்னுட்டு அவர் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து அவங்க வரணும். நீங்கள் இப்படி தனித்தனியாக விசாரிச்சிங்களே தவிர ஒட்டு மொத்தமாக மெயின் கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணாமல் அதை தொடாமலே நீதிமன்றம் நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை மறுக்க முடியாத பார்வையாக இருக்கிறது. அப்போ இந்த வாரம் தான் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் சரி, ஜஸ்டிஸ் ஜெயமல்லிகா
அனில் பக்சி, ஜஸ்டிஸ் NV அன்சாரி ஆகியோர் டெட்லைன் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் போது அடுத்தது February 25ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட ஒரு வாரத்தில் இறுதி ரோலை நோக்கி அவங்க நகர்ந்துருவாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. மம்தா பானர்ஜி அவங்களே ஆஜராகி அதை எதிர்த்து ஒரு வழக்கு போடுறாங்க. நீங்கள் பாருங்க, மம்தா பானர்ஜி போய் ஆஜராயிட்டாங்க. அடுத்த 24 மணி நேரம் 30 மணி நேரத்துக்குள்ள ஒரு பெட்டிஷன் போடுது. மம்தா பானர்ஜி நேரில் வந்து ஆஜராவது கோர்ட்டுக்கு அழுத்தம் கொடுப்பதை போன்றது. பொதுமக்கள் அல்லது பொது பார்வையிலிருந்து கோர்ட்டுக்கே வந்து பார்த்தீங்களா போயிட்டாங்க, முதலமைச்சரே வந்துட்டதுனால நம்ம அவங்களுக்கு சாதகமாக கொடுத்துறணும் என்று ஒரு அழுத்தம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுன்னு போட்டதை உச்சநீதிமன்றம் மொத்தமாக அந்த மனுவையை தள்ளுபடி பண்ணிட்டு அது இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயக ரீதியிலான விஷயங்களையும் நீதித்துறையும் அவர் நம்புகிறார் என்பதை காட்டுகிறது. அதனால நாங்கள் அதை அப்படிலாம் பார்க்க மாட்டோம்னு ஒரு வழியாக முடிச்சுட்டு விட்டுட்டாங்க அந்த பெட்டிஷனை. ஆனால் மம்தா பானர்ஜி போன பிறகு அவங்க டெமோக்ரஸியை காப்பாற்றுங்க, பில்டோஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேசினாங்க. ஆர்டரில் அதை ரிசீவ் பண்ணது அல்லது அவங்க எதிர்பார்த்தது கிடைத்தது ஆனால் இல்லை என்பதைத்தான் அடிக்கோடிடுகிறார். அடிப்படையில் SIR முக்கியமாக வாக்காளர் பட்டியலில் இப்படி கை வைப்பது என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியத்தையும் சுக்கலாக உடைத்து நொறுக்குவது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். ஸோ இதுதான் ரொம்ப ப்ராடராக SIR விவகாரத்தில் வெறும் கன்ஃபைன்மெண்ட்டாக வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் வச்சு நம்ம தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கோமே தவிர இந்தியா முழுக்க அடுத்து இதை தான் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான பேட்டர்னாக இது இருக்கிறது. கடந்த காலத்தில் பீகாரில் இது நிகழ்த்தப்பட்ட போதும் சொல்லப்பட்டது தான், இன்றைக்கு பீகார், அது நாளைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதைத்தான் செய்ய போகிறார்கள் அப்படின்னு தளத்தலையாக அடிச்சுக்கிட்ட விஷயங்களை அரசியல் கட்சிகள் விழுத்து கொள்ளாமல் போனதனுடைய விளைவாகவும் இது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் 294 தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தில் தனியாகத்தான் காங்கிரஸ் போக போகிறேங்கிறது தனி. நாங்கள் எங்களுக்கான விஷயங்களை பார்த்துப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் மம்தா பானர்ஜி பெங்கால் பிரதேஷ் காங்கிரஸ் PCC அவங்கள பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தெரியும், பார்த்து அவங்க போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் அங்கே அவங்க இவங்களோட போன எலெக்ஷனில் சேர்ந்து போனாங்க, கடுமையான தோல்வியை சந்தித்து எதிர்கட்சியாக பிஜேபி போய் உட்காந்துருச்சு. அதுக்கு முந்தின எலெக்ஷனில் 0 சீட்டில் இருந்து போன எலெக்ஷனில் 77 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருச்சு. கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு MLA கூட இல்லாத சூழலுக்கு போயிடுச்சு. அதுக்கு அவங்க நினைக்கிறது, அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல காங்கிரஸ்க்கு 44, கம்யூனிஸ்டுகளுக்கு ஏறத்தாழ ஒரு 20 பக்கமாக MLAக்கள் இருந்தாங்க. இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்த உடனே அப்படியே ட்ராப் ஆகி 0க்கு போயிடுச்சு. 77 MLAக்களாக அவங்க ஜெயிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் அந்த டேலி அப்படிங்கிறது அடி வாங்கி போனதுனால கம்யூனிஸ்டுகளோட போனால் நமக்கு போன எலெக்ஷன் மாதிரி போயிடும்னு காங்கிரஸ் இப்போ தனியாக போகிறதுக்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் காங்கிரஸும் அந்த பக்கம் தனி, கம்யூனிஸ்டுகள் அவங்க ஒரு ஃப்ரண்ட் அமைச்சிருக்கிறாங்க. அவங்களோட சில பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை அமைப்புகள் கட்சிகளாக இயங்கக்கூடியவர்கள் அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. OIC போன்றவர் இப்போ எந்த பக்கம் போக போகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. மம்தா பானர்ஜி இன்னொரு பக்கம் அவங்க பெங்காலி ப்ரைட் அப்படிங்கிறத வச்சு போகிறாங்க. ஏறத்தாழ 1, 2, 3 + பிஜேபி அப்படின்னா இப்போதைக்கு 4 முனை போட்டியாக களம் இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் இருக்கார், அவர் இன்னும் அறிவிக்கலை அவர் எங்கே போக போகிறாரு, இல்லை தனியாக ஆளை போட போகிறாரா, இப்படி வெவ்வேறு இடங்களில் கம்பார்ட்மெண்ட்டாக பாஜக பல வேலைகளை பார்க்கிறது. இதற்கிடையில் மம்தா பானர்ஜி கட்சியிலேயே இப்போது இருக்கக்கூடிய ஒரு MLA அவர் தனி கட்சி ஆரம்பிப்பதாக அறிவித்திருக்கிறார். பாபருக்கு மசூதியை நான் மேற்கு வங்கத்தில் கட்டுவேன்னு அவர் போட்டு அதுக்கு அசாதுதீன் ஓவைசி ஆதரவு கொடுத்து ஒரு விதமாக போயிட்டு இருக்கிறது. அதாவது மம்தா பானர்ஜி போகக்கூடிய சிறுபான்மை வாக்குகள், மத சிறுபான்மையினருடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக போக விடாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சியா இதுன்னு ஒரு தனி கேள்வி, கிளை கேள்வி தொங்கி நிற்கிறது. அவங்க தரப்பில் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கட்சிகளை நாங்கள் நம்பி இருப்பது, எங்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் வென்றெடுக்க கூடாதா அப்படின்னு அவங்க ஒரு அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ பல முனைகளில் இது கூர்மைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேர்தல் நெருங்க தமிழ்நாட்டை விடவும் மேற்கு வங்கத்தில் தான் இப்போது களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்தினுடைய பிரச்சனைகளை ஏற்கனவே ஞானேஷ்குமார் அவர்கள் தேர்தலினுடைய அந்த கடைசி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிற அடுத்த நாள் மார்ச் மாதம் 1, 2 ஆகிய தேதிகளில் மேற்கு வங்கத்திற்கு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் போக போகிறார் என்கிற செய்திகளும் வந்திருக்கு. 3 தேர்தல் ஆணையர்களுமே அங்கே நேரில் போக போகிறாங்க. களம் எப்படி இருக்குது, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, சொன்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்களா, அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் போட்டுட்டாங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உரிய உத்தரவுகளை நாங்கள் பிறப்பிப்போம் அப்படின்னு தேர்தல் ஆணையமே நேரடியாக, அதாவது பர்சனலாக அவங்க பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை நோக்கி இது அத்தனையும் நகர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதனுடைய கேள்விகள், இந்த பதில், அரசியல் கணக்குகள் இதெல்லாம் மேற்கு வங்கத்தில் இருந்தது டெல்லிக்கு கொண்டு போய்விட்டார் மம்தா பானர்ஜி. டெல்லியில் இருக்கிறவர்கள் இப்போது மேற்கு வங்கத்தை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய நீட்சி தான் நிர்மலா சீதாராமன் மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஆட்சி குறித்து மிக கடுமையாக நாடாளுமன்றத்திலேயே
விமர்சிக்கிறார். பெண்களால் இரவில் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, எப்போ எங்கே குண்டு வெடிப்புமோன்னு தெரியாமல் அமைதி இல்லாமல் இருக்கிறானுங்க அவங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். சிதம்பரம் அவர்கள் மேற்கு வங்கம் குறித்து பேச வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. அடுத்து ராகுல் காந்தி பிரச்சாரம் போவாரான்னு தெரியல. அவர் தமிழ்நாட்டுக்கே பயணம் வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, வரல. நம்ம அந்த ஹை கமாண்டை பற்றி பேசுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவையில்லை. அவர் பார்லிமெண்ட்டு, இந்தியா யூஎஸ் பேக்ட், நரவணே இப்படியே இருக்காரே தவிர இந்த எலெக்ஷன்ஸ்க்கான ஷெட்யூல் என்னங்கிறது இது வரைக்கும் போடலை. மேபி அவர் போட்டுட்டு போனார்னா தெரிய வரும். ஸோ ஒரு முக்கியமான சூழலுக்கு மேற்கு வங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. அது எப்படி பயணிக்குது, அடுத்த நிலைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறொரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம்.